நாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுணங்காது பூக்கொண்டு, துப்பாத்து திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மே மாதத்துக்கான பலன்கள். இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஆங்கில மாதம். மே மாதம் அப்படிங்கிறது சித்திரையினுடைய 18ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் தொடக்கம் வரைக்கும், அதாவது சித்திரை வைகாசி 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மொத்தம் 30 நாள் இருக்குது இந்த மே மாதம் அப்படிங்கிறது. இந்த 30 நாளுக்குமான பலன்கள் அப்படிங்கிறது என்ன, 12 ராசிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த சித்திரையினுடைய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சித்திரை மாதம் அப்படிங்கிறது சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரை 17 வருது. சித்திரை 17 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை 18 வரைக்குமே பௌர்ணமி இருக்கும். சித்திரை 18 தான் மே மாதத்தினுடைய முதல் நாள். அப்போ இந்த மே மாதம் தொடங்கிறது சித்ரா பௌர்ணமியில் தான் தொடங்குது. ஸோ இந்த மே மாதம் மிகுந்த சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமாக இருக்குது. என்ன விசேஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷத்தில் வழக்கம் போல் எல்லா சித்திரை மாதத்திலும் சூரியன் உச்சமாக தான் இருப்பார். ஆனால் இந்த வருடம் மட்டும் செவ்வாய் ஆட்சி பலம் கொண்டு அதே வீட்டில் இருக்கார். அதே மாதிரி ரிஷபத்தில் புதனும் சுக்கிரனும் 2 நட்பு கிரகங்களும் இணைஞ்சு ஒரு அற்புதமான ஒரு நிலையில், சிம்மத்தில் கேது, அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் குரு, அவர் இந்த மாதத்தில் கடகத்தை நோக்கி பயணிப்பார். அதே மாதிரி கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த மாதிரியான விசேஷம் கொண்ட ஒரு கிரக அமைப்புகள் இந்த மே மாதத்தில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது 12 ராசிக்குமே ரொம்ப 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 சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 சுப கிரகங்கள் அதாவது ஒரு சுப ராசியில், ரிஷபம் அப்படின்றது விசேஷமான ராசி, அங்கே புதனும் சுக்கிரனும் இணைஞ்ச மாதிரி ஒரு மாதம் பிறகுது அப்படின்னாலே அது விசேஷம்தான். சரி, என்ன மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தனுடைய வழிபாடு நடக்கும். சித்திரகுப்தன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, யமனுடைய பிஏ, அதாவது அசிஸ்டண்ட். இவர் தான் பாவ புண்ணிய கர்மா கணக்குகளை கையில் வச்சக்கூடியவர். ஸோ இவரை வழிபடக்கூடிய நாள் தான் சித்ரா பௌர்ணமி. அது மட்டும் இல்லாது ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த குடும்பத்தினுடைய கன்னி தெய்வங்களை வழிபாடு பண்ணக்கூடிய மாதம்தான் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி என்று விசேஷமாக அவங்கவுங்க குடும்பத்தில் கன்னி தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுவாங்க. நம்ம வேணால் கன்னி தெய்வங்களுடைய வழிபாடு எப்படி அப்படிங்கிறது ஒரு தனி வீடியோவை கூட கொடுப்போம். ஸோ கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதும் கூட, முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட. இதில் சித்திரகுப்தனுடைய வழிபாடு ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம், அவரவருடைய குலதெய்வ வழிபாடு. இதில் ரொம்ப குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா அன்னதானம் கொடுக்கறது. இந்த சித்திரை மாதத்தினுடைய ஒரு உக்கிரமான காலகட்டத்தில் அன்னதானம் கொடுக்கறத காட்டிலும் நீர்மோர் கொடுக்கறது, தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அவங்க வயிறு குளிர்றது போல், மனம் குளிர்றது போல் உங்களுக்கு கர்மா தீர்க்கப்படும் அப்படிங்கிறது முக்கியமான விசேஷம். ஸோ இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் கத்திரி வெயில் அப்படிங்கிறது மே மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு மே 28 வரைக்கும் இருக்கும். இந்த 25 நாட்களும் மக்கள் அதிகப்படியாக யாரும் வெளியில் வராமலும் சில விஷயங்களை தவிர்த்துக்கவும் வேணும். மாண்புமிகு மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் அற்புதமான ஒரு மாதம்னு சொல்லணும். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், புதிய தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்பட இருக்குது. அயன சயன போகங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கும். ஆலய பயணங்கள் அதிகமாக போயிட்டு வருவீங்க. நீண்ட தூரம் தேடி தேடி பழமையான ஆலயங்களை போய் தரிசித்துட்டு வரணும் அப்படிங்கிறதுல ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகும். வண்டி வாகன சுகபோகங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் கைகூடி வருது. புதிய வண்டி வாங்கிறது அல்லது எதிர்பார்த்த வாகனங்களை வாங்கிறது, லக்ஸரியான பைக்ஸ் நீங்கள் வாங்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு லாபம் பெரிய அளவில் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட போதுமான அளவுக்கு இருக்கும். பயணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். பயணத்தின் மூலமாக லாபங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க.
எதையுமே வந்து வெற்றி கிடைக்காட்டி கூட கூர்மையான உங்களுடைய புத்திசாலித்தனம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பயன்படுத்தி வெற்றி அடையலாம். கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு பெருசாக அது பாதிப்புகளை தராது. வாகனங்களில் போகும்போது கண்டிப்பாக தலைக்கவசத்தோடு போகணும். இதில் சில ரகசியமான விஷயங்கள் இருக்குது. இதில் வந்துட்டு சட்ட ரீதியான ஆலோசனை இல்லை. இது வந்து உங்கள் ராசி ரீதியான ஒரு அமைப்பில் பார்க்கும்போது நீங்கள் தலைக்கவசத்தோடு போகிறீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை மிகப்படுத்தி சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் நல்ல பலன்கள் தான் அதிகமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பொருளாதார வரவு அப்படிங்கிறது மிகுதியாக இருக்குது. அது பயணங்கள் மூலமாக கிடைக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. எடுத்த முயற்சிகளெல்லாம் வெற்றி அடையணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. வண்டி, வாகனம், வீடு, சுகம், சொத்து, பாரம்பரியமான விஷயங்கள் உங்களை தேடி கிடைக்கிறது. அதாவது வீட்டில் இருந்த பொதுவான ஒரு வெஹிக்கிள், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்கள் கைக்கு கிடைக்கிறது. அதில் வீட்டில் இருந்து உங்களுக்கு பூர்வீக சொத்து உங்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது. இந்த மாதிரியான ஒரு பாக்கியமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, வியாபாரம், தொழில், இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வரீங்க, அல்லது பூர்வீக தொழில் பரம்பரையாகவே வியாபாரம் தான் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை கையில் எடுத்து லாபங்களை பார்க்கக்கூடிய யோகம். அதே மாதிரி கலைகளில் ஈடுபாடு, கலை சார்ந்த விஷயங்கள், கணிதம், எழுத்து, டாக்குமெண்ட், பத்திரம், இது சம்மந்தப்பட்ட துறைகளில் ஈடுபாடு, அதன் மூலம் ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு இந்த மே மாதம் மட்டும் ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். அயன சயன சுகபோகங்கள் கிடைக்கும். நம்ம முன்னாடியே சொன்னோம். அது என்ன அயன சயன சுகபோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நல்ல நிம்மதியான உறக்கம், நேரத்துக்கான உறக்கம், சரியான உறக்கம் மனிதனுக்கு தேவையே அதுதான். அந்த நேரத்துக்கு கரெக்டாக உறங்கி எழுந்தா அப்படின்னு சொன்னாலே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள், சிந்தனையில் ஒரு தெளிவு, ஒரு புத்திசாலித்தனம், இது எல்லாமே உங்களுக்கு இந்த மே மாதத்தில் மகர ராசிக்கு கண்டிப்பாக கிடைக்க இருக்குது. நாம் இதுவரைக்கும் பார்த்த ராசி பலன்கள் எல்லாமே பொதுவான ராசி பலன்கள் தான், 12 ராசிக்குமே. அப்போது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட பலன்களை கையில் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரி, இல்லை ஜோதிடத்தில் சந்தேகம் இருக்குன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, நம்ம நம்பர் வந்து கீழே ஸ்க்ரீனில் தெரியுது. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நம்மக்கிட்ட பேசலாம். இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எப்போ வேணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணி ஜாதகம் பார்த்துக்கலாம். நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.